எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரின்சஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். எங்கள் ஊரில் தொக்குச்சியம் சொல்லுவாங்க, சிலர் சுசியம் சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு சாம்பார் பாசிப்பருப்பு. நான் இன்றைக்கி ஒரு சின்ன டம்ளரில் அளந்திருக்கேன். 1 கப் அளவுக்கு உடைச்ச வெல்லம். அது கூட 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஆட்டின இட்லி மாவு. ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பயிரை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாசிப்பயிரை நல்லா கழுவிட்டு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். நான் 1 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன், அதுக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது, மீதமாக தண்ணி இருந்துட்டால் நமக்கு அப்புறம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அளவாக தண்ணி வச்சு வேக வச்சுக்கோங்க. நான் 2.5 கப் தான் தண்ணி எடுத்திருக்கேன். மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விசில் வந்த பிறகு 5 நிமிஷம். இப்போ இது வேகட்டும். இது வேகிற டைமில் நம்ம இப்போ வெல்லத்தை கரைச்சிடலாம். இதுக்கு ரொம்ப அளவாக தண்ணி, இந்த வெல்லம்லாம் மூழ்கிற அளவுக்கு லைட்டாக தண்ணி ஊற்றி வெல்லத்தெல்லாம் போட்டு கொதிக்க வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஆகும். நல்லா பாகு மாதிரி கிடைக்கும். நமக்கு கம்பி பதம்லாம் எதுவும் தேவையில்லை, வெல்லம் உருகுனா மட்டும் போதும். வெல்லம் சைட்லலாம் ஒட்டி ஒரு மாதிரி கரிஞ்சிரும். அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, கிண்டிகிட்டே இருங்க. 10 நிமிஷத்தில் இப்போ பாருங்கள், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எல்லா வெல்லமும் கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பயிரை ஓப்பன் பண்ணலாம். அது ஸ்டீம் அதுவாக அடங்கினதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா குழஞ்சிருக்கு, அடி பிடிக்கலை. கரெக்டாக 2 டம்ளர் மட்டும்தான் வச்சேன், அதனால நல்லா வந்திருக்கு. பாருங்க, நல்லா குழைவாகவும் வெந்திருக்கு. இப்போ இந்த வேக வச்ச பாசிப்பயிரோட நம்ம அந்த வெல்லப்பாக ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணியாச்சு. இதை நம்ம அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, அடி பிடிச்சிடாமல் இருக்கணும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எப்போதுமே ஸ்வீட் செய்கிறதப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, அது இன்னும் அந்த இனிப்பு சுவையை தூக்கி காட்டும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி கெட்டியாக கிடச்சிருக்குது. இதை இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுற அளவுக்கு விட்டுடலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் கட்டியாகும் ஆறின பிறகு. இப்போது நல்லா ஆறிடுச்சு, பாருங்கள், கட்டி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி போகிறோம். கையில் எண்ணெய் தடவிக்கோங்க, இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ நம்ம இட்லி மாவில் உப்பு சேர்த்து எடுத்து வச்சுருக்கோம்ல, அதில் இந்த சின்ன சின்ன உருண்டைகளை போட்டு பெரட்டி எண்ணெயில் சுட்டு எடுக்க போகிறோம். இது ரொம்ப கோல்டன் ப்ரௌனாலாம் வராது. கடைகள்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம், ரொம்ப லைட்டாக வெந்திருக்கும், அவ்வளோதான் தேவைப்படும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஏன்னா அரிசி மாவு உளுந்து தானே சேர்க்குறோம், அதனால் நல்லா கிறிஸ்பியாக வரும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இந்த டைமில். இந்த தொக்குச்சியம்லாம் போட்டோன்னே பொரிஞ்சிரும், அதாவது நல்லா வெந்துடும். உள்ளே இருக்கிறது ஆல்ரெடி வெந்து தான் இருக்குது. ஸோ நம்ம வெளியே இருக்க மாவு மட்டும் வெந்தால் போதும், வேகமாக பொரிஞ்சிரும். ஒரு 45 செகண்ட்ஸ் to 60 செகண்ட்ஸ்குள்ளே பொரிஞ்சிரும். மீடியம் டு லோ ஹீட்லேயே வச்சு பொரிச்சிருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு பிடிச்ச சுசியம் தொக்குச்சியம் எப்படி வேணால் சொல்லலாம், அது ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.